ஜெய் சாயிராம். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கவனிக்காமல் நம் வேலையை நாம் கருத்தோடு செய்தால் நமக்கான வெற்றி நிச்சயமாக நம்மிடமே நிலைத்திருக்கும், நம்மிடமே நிரந்தரமாக நிலைத்திருக்கும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள், பொறுமையாக கேள். 8 திசையிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன். 8 திசையிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகவே நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் யாரையும் நம்பி இருக்காதே என் பிரியமே. நீ நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையையே உன்னால் மாற்ற முடியும். மிக சிறப்பாக உனக்கு பிடித்த மாதிரி உன் வாழ்க்கையை மாற்ற அனைத்தும் உன் கையில் தான் இருக்கிறது. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டுமே உன் கவனத்தை செலுத்து. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் உன்னோடு போட்டி போட நிறைய பேர் வந்து விடுகிறார்களே என்று எப்பொழுதும் கலங்கி விடாதே. வாழ்வையே நொந்து விடாதே. எப்பொழுதுமே உன்னோடு போட்டி போட ஒருவராவது இருந்தால்தான் வாழ்க்கையில் போட்டியும் சுவாரஸ்யமாக இருக்கும். வாழ்க்கையில் வேகமாக உன்னால் பயணம் செய்யவும் முடியும். அப்பொழுதுதான் போட்டிக்காகவாவது வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஆசையும் தானாகவே உன்னை நோக்கி வரும். எப்பொழுதுமே யாரையுமே நம்பி இருக்காதே. உனக்கான வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் வாழ அனைத்து வசதிகளையும் நான் உனக்காகவே செய்து காட்டுவேன். என் அன்பு பிரியமே, நீ பிரச்சனையில் இருக்கும் பொழுது அதுதான் முடிவாக இருந்துவிடுமோ, அவ்வளவுதான் வாழ்வே முடியப் போகிறதோ என்று மட்டும் எண்ணி விடாதே என் பிரியமே. உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அது ஒரு வளைவான பாதை, சறுக்கலான பாதை, அவ்வளவுதான். அதை நீ கவனமாக செல்ல வேண்டுமே தவிர அங்கேயே நின்று கொண்டு கவலையில் மூழ்கிவிடக்கூடாது. உன்னுடைய மனதை எப்பொழுதுமே உற்சாகமான நிறைவான உணர்வோடு வைத்திருக்க பழகு. உன்னுடைய மனதிற்கு எது நேர்மையானது என்று உனக்கு தோன்றுகிறதோ, எது நேர்மை என்று உனக்கு தோன்றுகிறதோ அதை அப்பொழுதே அந்த நொடியே தைரியத்தோடு செய்து முடித்துவிடு. அது மட்டும்தான் நீ எதிர்பார்க்கும் வெற்றியை உனக்கு மிக ஆனந்தமாகவே பெற்றுத்தரும். ஆம் என் குழந்தா, வாழ்க்கையில் யாரையும் நம்பி இருக்காதே. 8 திக்கிலுமிருந்து உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக தேவையில்லாத குழப்பமும் பயமும் உனக்கு? அப்பாதான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். அப்பாவின் பார்வையில்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கை ஒன்றே போதும். அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக சாதித்து காட்டிவிட முடியும். உன்னுடைய கவனம் பிரச்சனைகளின் மீது இருக்கும் பொழுது உன்னிடம் மேலும் பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். உன்னுடைய கவனம் அந்த பிரச்சனைகளின் தீர்வை நோக்கி திரும்பும் பொழுது, அதை நோக்கி திரும்பும் பொழுது உனக்கு அதீத வாய்ப்புகள், பிரச்சனையை தீர்ப்பதற்கான அதீத வாய்ப்புகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். தீர்வே இல்லாத பிரச்சனையும் இல்லை, முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை. எனவே கவனத்தை தீர்வின் மீது திருப்ப பழகு என் பிரியமே. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் உனக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. பல பல பூக்களை சேர்ந்து கட்டினால்தான் அது அழகான மாலையாக மாறும். அதே போல உயர்ந்த எண்ணங்களோடு கூடிய கடின உழைப்பு உன்னிடத்தில் இருந்தால்தான் முன்னேற்றத்திற்கு சிறந்த ஏணியாகவே அது இருக்கும். கடின உழைப்போடு முயற்சியையும் நீ சேர்த்தால் உன்னுடைய வாழ்வு நீ நினைத்து கூட பார்க்க முடியாத பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிச்சயமாக நீ பார்க்கலாம், வென்று காட்டலாம், அனைத்தையும் உன் வசம் ஆக்கி கொள்ளலாம். வாழ்க்கையில் யாரையும் நம்பி இருக்காதே. உனக்கு துணையாக உன்னை மட்டுமே நம்பு.
உன்னை மட்டும் நீ முழுமையாக நம்பும் பொழுது உனக்கு மற்றவர்களுடைய துணை தேவைப்படாது என் பிரியமே. என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், அனைத்தையும் சாதித்து காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. முடியும் என்று நீ நம்பினால் முடிக்காத காரியத்தையும் முடித்து வைக்கும் அந்த நம்பிக்கையே. முடியுமா முடியாதா என்று நீ யோசனை செய்யும் பொழுதுதான் உனக்கான எதுவுமே வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, வழிகளாக இருந்தாலும் சரி, எதுவுமே உன் கண்களுக்கு தெரியாது. எண்ணங்கள் மட்டும் ஏற்றத்தை தந்து விடாது என் பிரியமே. அந்த எண்ணங்களுக்காக நீ கொடுக்கும் உழைப்புதான் உன்னை உயர்வடைய வைக்கும். அந்த உழைப்புதான் உன்னை உயர்வடைய வைக்கும். கிடைக்கும் அனைத்தையும் ரசித்து வாழ கற்றுக்கொள். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்வே உனக்கு வரமாக அந்த இறைவன் கொடுத்திருக்கிறார் என்ற சந்தோஷ மனநிலையோடு உன்னுடைய வாழ்வை ரசித்து வாழ கற்றுக்கொண்டாலே போதும். உனக்கானது உன்னை சுற்றி இருப்பது எல்லாமே சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சிகரமாகவுமே இருக்கும். உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையே விலை மதிப்பில்லாதது. எனவே ரசித்து வாழ கற்றுக்கொள். கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக அனுபவித்து வாழ கற்றுக்கொள். கிடைக்காததை நினைத்து நினைத்து வருந்தாதே. வரவேண்டியது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடம் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். உனக்கு இல்லை என்று முடிவு செய்து பட்டிருக்கிறதோ அது நிச்சயமாக யார் ரூபத்திலாவது உன்னிடம் வந்து சேராது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னுடைய அனுபவம்தான் உன்னுடைய அறிவை விட மிக மிக பெரியது என்பதை புரிந்து கொள். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் அறிவு வீழ்ச்சியடையும் பல சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அனுபவத்தால் அனைத்தையும் எளிதாக உன்னால் கையாள முடியும். அறிவை மட்டுமல்ல, அனுபவத்தையும் வளர்த்து கொள்வதில் ஆர்வத்தை காட்டு என் பிரியமே. கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் மட்டுமல்ல, கற்றுக்கொண்ட பாடங்களும் தான் என்பதை மறந்து விடாதே. நீ கற்ற பாடங்கள் தான் வாழ்க்கைக்கு உன்னை பக்குவப்படுத்துகிறது. நீ கற்ற பாடங்கள் தான் உன்னை பக்குவப்படுத்துகிறது. எனவே அனுபவமே சிறந்தது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. மற்றவர்களைப் போல ஆக வேண்டும் என்று முயற்சி செய்யாதே. உனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை சந்தோஷமாக செய்தாலே போதும். உன்னை சுற்றி இருக்கும் எல்லாமே உனக்கு சாதகமாகவும் வெற்றிகரமாகவுமே நடக்கும். என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. மற்றவர்கள் அப்படி இருக்கிறார்களே, எனக்கு மட்டும் கஷ்டம் மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை நிறுத்திவிடு என் பிரியமே. மற்றவர்களோடு உன்னுடைய வாழ்வை ஒப்பிட்டு பார்க்காதே. அவர்கள் வாழ்க்கைக்குள் சென்று பார்த்தால்தான் தெரியும் அதில் இருக்கும் கஷ்டமும் அவரவர்க்கென்று தனிப்பட்ட கஷ்டமும் வேதனையும் துக்கமான சூழ்நிலைகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவரவர் இடத்தில் இருந்தால்தான் அது அவர்களுக்கு புரியும், உனக்கும் புரியும். அவர்களிடத்தில் நீ நின்று பார்த்தால் உன்னுடைய கஷ்டம் மிக சிறியதாகத்தான் உனக்கு இருக்கும். நீ விலை மதிக்க முடியாதவர் என்ற எண்ணத்தோடு அடியெடுத்து வைத்தால், அந்த எண்ணத்தோடு நீ அடியெடுத்து வைத்தால் வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு மகிழ்ச்சியாகவே கழியும். சிந்திக்கும் பொழுது நிதானமாக சிந்திக்க கற்றுக்கொள் என் பிரியமே. அப்படி நீ சிந்தனை செய்தால் தெளிவான முடிவுகள் உனக்கு கிடைக்கும். செயல்படும் பொழுது உறுதியோடு செயல்படு. மிகப்பெரிய வெற்றிகள் உன்னை வந்து சேரும். மகிழ்ச்சியும் எப்பொழுதும் உன்னோடே இருக்கும். முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் முடிவில் முழுமையான வெற்றி நிச்சயமாக உன் கையில் இருக்கும் என்பதை மனதில் வைத்து செயல்பட என் பிரியமே. வாழ்க்கையில் உனக்கானது நிச்சயமாக சந்தோஷ வாய்ப்புகளாகவே உனக்கு முன்பாக காத்திருக்கும் பொழுது எதற்காக உன் மனதை தேவையில்லாமல் குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? அனைத்தும் உனக்கு சாதகமாக நடக்கும், நிகழும் என்ற எண்ணமே போதும்.
அனைத்தையும் மிக சிறப்பாக உன்னால் செய்து காட்ட முடியும். உன்னுடைய எண்ணங்களை எப்பொழுதும் உயரத்தில் வைத்திருக்க பழகு. அப்பொழுதுதான் சிறு சிறு சந்தர்ப்பங்களும் தெளிவாக உனக்கு தெரியும். தொடவே முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் பரவாயில்லை என் பிரியமே. தொட்டுவிட முடியும், தொட்டுவிடலாம், தொட்டுவிடுவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன்னிடத்தில் இருந்தால், அது மட்டும் உன் உள்ளத்தில் இருந்து விட்டால் போதும். அதை நோக்கிய உன்னுடைய போராட்டம் ஒரு நாள் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தே தீரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ செய்கின்ற எந்த ஒரு செயலையும் ஆர்வத்தோடும் நம்பிக்கையோடும் செய். உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். நீ தேடி செல்ல வேண்டிய அவசியமில்லை. வெற்றியே உன்னை தேடி வரும். நிரந்தரமாக வெற்றி உறுதியாக உன்னை தேடி வரும். உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றும் பட்சத்தில் எதிர்த்து பேச கற்றுக்கொள். தைரியமாக பேச கற்றுக்கொள். அப்படி நீ இல்லவில்லை என்றால் உனக்கும் பேச தெரியும் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் மறந்தே போய்விடுவார்கள். உன் பக்கமும் நியாயம் இருக்கிறது என்பதை உன்னால் தான் உணர்த்த முடியுமே தவிர மற்றவர்கள் உனக்காக வந்து வாதிட முடியாது. அதிகமாக விட்டு கொடுத்து போகிறவர்களிடம் உன்னுடைய கோபத்தையும் திமிரையும் காட்டி நினைக்காதே. அதைவிட ஏன் நமக்காக அவர்கள் விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று சற்று சிந்தனை செய்து பார்க்கலாமே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்று உனக்கு யோசனையே வேண்டாம். உன் வாழ்க்கையில் உன் மனதிற்கு எது நல்லது என்று உனக்கு தென்படுகிறதோ, உன் மனதிற்கு சரி என்று எது உனக்கு உணர்த்துகிறதோ அதை மட்டுமே நீ செய்தால் போதும். மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எண்ணாதே. கடந்த கால சோதனைகள், கடந்த கால தோல்விகளை நினைத்து நினைத்து வருந்தாதே. அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டாய் என்பதை நன்றாக தெளிவாக சிந்தனை செய்து கொண்டு சந்தோஷமாக உன்னுடைய புதிய அத்தியாயத்தை துவங்கு. கோடியில் ஒருவருக்கு மட்டுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது உனக்கு இப்பொழுது இந்த மங்களகரமான நாளில் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம், என்னுடைய அன்பான பிள்ளை. நீ எதை நோக்கி உன்னுடைய இலக்கு என்ன என்பதை முதலில் தெளிவாக முடிவு செய்துவிடு. இலக்கை நிர்ணயம் செய்யாமல் நீ என்னதான் போராடினாலும் அதற்கான வெற்றி உன்னிடம் வந்து சேராது. முதலில் இலக்கை தெளிவாக மனதில் பதிய வைத்துக்கொள். எதை நோக்கி செல்கிறாய், எதற்காக செல்கிறாய் என்பதை முதலில் முடிவை எடுத்துவிட்டு உன் பயணத்தை துவங்கு. வழியில் என்ன தடைகள் வந்தாலும், என்னதான் தடங்கல்கள் வந்தாலும் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார். 8 திசையிலும் இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எது நடந்தாலும் என் அப்பாவின் பார்வையில் தான் நடக்கிறது. நான் பயப்பட எனக்கு எதற்கு பயம் என்று மனதாரையும் வாயாலையும் சொல்லிக்கொண்டே உன்னுடைய நினைத்த இலக்கை நோக்கி உன் பயணத்தை செய்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா என் பிள்ளையே. போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் பொழுது அதிலுள்ள ஒரு அர்த்தமுள்ளதாகவே மாறிவிடும். அப்பொழுதுதான் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும். முயற்சி செய்து செய்து தவறான போன செயல்களை ஏற்றுக்கொள்ள மனதை பக்குவமாக வைத்துக்கொள். ஏனென்றால் தவறுகளினால்தான், தோல்வியினால்தான் பாடங்களை, வாழ்க்கை பாடங்களை மிக தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். அந்த பாடங்களே வாழ்க்கையில் வெற்றியை உனக்கு சாதகமாக்கும். தோல்வியே வெற்றியின் முதல் படி. தோல்வியைக் கண்டு மனதை சறுக்கிக் கொள்ளாதே. இவ்வளவுதான் வாழ்க்கையா என்று உன் மனதை நீயே தனிமையாக எண்ணிக்கொள்ளாதே. எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. சிக்கல் வந்துவிட்டதே என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு புலம்பித் தவிக்காமல் அதை எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். துன்பமாக இருந்தாலோ இன்பமாக இருந்தாலோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம்.
எதையுமே ஆழமாக சிந்தித்து உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை ஆழமாக சிந்தித்து அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. அதற்கான வழிகளை தேடிக்கொண்டே இரு. உன் பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு இருந்தே தீரும். தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இறைவன் உருவாக்குவதே இல்லை. அதே போல உன் பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கும் என்பதை மனதார நம்பு. நான் உனக்காக எப்பொழுதுமே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் வாழ்வில் எல்லாமே இனி சுகமாக நடக்கப் போகிறது. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கப் போகிறது. தேவையில்லாமல் மனதை வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டுதான் இப்பொழுது அதிர்ஷ்டத்தை உன்னிடம் சேர்ப்பதற்காக வந்திருக்கிறேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் எப்பொழுதும் நிரந்தரமாக செய்வேன். வாழ்வில் நீ உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் என்பதை முடிவு செய்து கொள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், இன்பம், துன்பம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதானே இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். உன் எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறத்தான் செய்யும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கும். அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டதுதான் வாழ்வு. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ, அனுபவிக்க விரும்புகிறேன் என்று நீ சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை. யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது உன் சாயப்பாதானே. இதற்கும் எவற்றுக்கும் நீ காரணமே இல்லை. உனக்கு நன்றாக புரிகிறதா? உன் அப்பாவின் வாக்கு உனக்கு புரிகிறதா? புரிந்து கொண்டு அதன்படி வாழ பழகிக்கொள். அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். நான் அமைதியாக இருந்து விடுவேனா? இதோ இப்பொழுதே ஷீரடியிலிருந்து கிளம்பி விட்டேன். சர்வ நிச்சயமாக உனக்காக படைக்கப்பட்டது எல்லாமே உன்னிடம் வந்து சேரும்படி நான் சேர்த்து வைப்பேன். பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அதற்கு பல விஷயங்களை மாற்ற வேண்டியதாகி உள்ளது. ஆனால் அதை நானே முன்னின்று செய்ய வேண்டும். என் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக, என் பிள்ளையின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நானே புறப்பட்டு விட்டேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிரார்த்தனையை பலிக்க வைக்க, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற இதோ நானும் கிளம்பிவிட்டேன். இனி என்னுடைய சாணக்கிய ஆட்டத்தையும் உன் வாழ்க்கையில் என்னால் நிறைவேற்றப்படும் நல் மாற்றங்களையும் பார்த்து நீ வியக்கப் போகிறாய். ஆச்சரியத்தில் திக்குமுக்காடப் போகிறாய். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் தீவிரமான நம்பிக்கைக்காகவுமே உன் அப்பா உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன். சாயிநாதரே, நான் எதிர்பார்த்தது இது நாள் வரை எனக்கு கிடைத்ததே இல்லை. நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது இது நாள் வரை என் வாழ்வில் நடந்ததாகவே எனக்கு தெரியவில்லை. என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என் வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை தானாகவே வந்துவிடுகிறது. அந்த பிரச்சனைக்கான என்ன தீர்வு என்று நான் சிந்தனை செய்யும் பொழுதே அடுத்த பிரச்சனை என் வாழ்க்கையில் நுழைந்து விடுகிறது. ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை போராட்டங்கள்? நான் செய்த கர்மாவின் படிதான், எவருக்குமே பாவ புண்ணியத்தின் படிதான் இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டு வந்து கொண்டேதான் இருக்கும் என்று கூறிக்கொண்டே இருப்பீர்களே சாயிநாதரே. அப்படியென்றால் நான் புண்ணிய காரியம் எதுவுமே செய்யவில்லையா? அதனால்தான் போராட்டத்தை மட்டுமே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா என்று நீ கேட்கும் கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே.
உன் வாழ்க்கையை நன்றாக யோசித்துப் பார். சற்று உன் வாழ்க்கையின் பிற்காலத்தை சிந்தித்துப் பார். எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் நிச்சயமாக அதற்கும் ஒரு தீர்வு இருக்கும். தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. மனிதன் எப்படி சாவியே இல்லாத பூட்டை உருவாக்குவதில்லையோ அதே போல தீர்வே இல்லாத பிரச்சனையும் தீர்வே இல்லாத போராட்டங்களையும் இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் தீர்வு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். அதுதான் உலக நியதியும் கூட. அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மட்டும் தீர்க்கவே முடியாத பிரச்சனை என்று ஏதாவது இருக்க முடியுமா? நீ கண்டெடுத்த பொக்கிஷம் உன் வாழ்க்கையில் அப்படி நிரந்தரமே இல்லாத தீர்வே இல்லாத பிரச்சனையை பார்த்து கொண்டு உன் சாயப்பா அப்படியே இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? உன்னுடைய பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்டவைதான். உன் பாதையையே நான் ஏற்படுத்தும் பொழுது உனக்கு வழித்துணையாக நான் வந்து கொண்டுதானே இருப்பேன். உன்னால் தவறாக எப்படி சிந்திக்க முடிகிறது? உன்னுடன் உன் அப்பா வருகிறேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே விடுவாய். நீ சிந்தும் கண்ணீருக்கும் உன் மன வேதனைக்கும் நானே மருந்தாகவும் இருப்பேன். உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நீ கண்ணீர் சிந்திய அடுத்த நொடியே உன் அருகில் இருப்பேன் என்பது உனக்கு புரியவில்லையா? உன்னுடைய படைப்பாளியாகவே நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது உன் வாழ்வு. உன்னுடைய மன வலிகளையெல்லாம் மௌனத்தோடு சீர்படுத்தி குணமாக்கி உனக்கான அந்த நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உனக்கான பிரகாசமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் உன் சாயப்பா உன்னை எப்பொழுதும் ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். எல்லா நேரமும் எல்லா நொடியும். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது. நெருங்கவும் உன் சாயிநாதர் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய இந்த கஷ்டம் நிரந்தரமானது கிடையாது. எதுவுமே வந்து வந்துதான் செல்லும். மாற்றம் ஒன்றே மாறாதது. உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்குமே தவிர யாருக்கும் எதுவும் நிரந்தரமாக இருந்து விடுவதே இல்லை. உன் வாழ்வில் எது வந்தாலும் சகித்துக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இந்த இன்பமும் துன்பமும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. உனக்கானவர்கள் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனதையும் மாற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று கவலைப்படுவதோ அல்லது போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று வேதனைப்படுவதோ தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை இழந்துவிட்டு முடிந்ததை நினைத்து அதையே தேடிக்கொண்டு சென்றால் நீயே உன் வாழ்க்கைக்கு எதிரியாகி விடுகிறாய். குழந்தையே, அப்படி இருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. போனவர்கள் போனவர்களாகவே இருக்கட்டும். வருபவர்கள் மனம் திறந்தி வரட்டும். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அவர்கள் மட்டுமே உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல என்பதை மனதில் நிறுத்திக்கொள். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் நீ கவலைப்பட தேவையில்லை. நீ உன் மனதில் எதை நினைக்கிறாயோ, எதையே நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள். உன் எண்ணங்களும் உன்னுடைய சொற்களும் எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கட்டும். உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன்னுடைய எண்ணம் போல் நல்லது மட்டுமே உன் சாயப்பா உனக்கு நடத்தி வைப்பேன் என்பதை முழுமையாக நம்பு.
நீ ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக நான் அங்கு உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. அதே போலத்தான் நீ இப்போது எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நினைத்து கொண்டிருக்கிறாயோ, அந்த இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். நீ செல்லும் பாதையை சீர் செய்ய, நீ செல்ல வேண்டிய நோக்கத்தை வெற்றியடைய செய்ய உன் சாயப்பா உனக்கு முன்பாக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானாக இருப்பேன் என் குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் மிக விரைவில் நிறைவேறும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நிச்சயமான ஒரு இனிப்பான செய்தி உன் காதுகளுக்கு வந்து எட்டும் என்பதை நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்களுக்கு தெரியும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நேரத்தை கையில் வைத்துக்கொண்டு நீ ஏன் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? நல்ல நேரமெல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த சமயம் ஏன் மன வருத்தத்தோடு இருக்கிறாய்? கவலைப்படாதே. அனைத்து கவலைகளையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன் அப்பா உனக்கு நல்லது செய்யவே காத்து கொண்டிருக்கையில் வீணாக ஏன் உன் மனதிற்கு போட்டு இவ்வளவு குழப்பத்தை திணித்து கொண்டிருக்கிறாய்? நல்லது நினை. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். நிச்சயமாக நடக்கும். நான் சொல்கிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை குழந்தையே. என்னை முழுவதுமாக நம்பு. என்னுடைய நாமஸ்மரணத்தை எப்பொழுதும் உன் வாயால் உச்சரித்து கொண்டே இரு. சோகம் வந்துவிட்டாலோ வேதனை வந்துவிட்டாலோ என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கரத்தை பிடித்துக்கொள். உன்னுடைய வாழ்வு பிரகாசமடையப் போவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அந்த தருணத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்தியே தீருவேன். சோதனை அதிகமாக இருந்தால் அதைவிட சந்தோஷமும் சுகமும் பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை புரிந்து கொள். உன் வேதனையை தீர்க்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்கு இந்த மனவேதனை உனக்கு? உன்னை ஆட்டி படைக்கும் இந்த துன்பத்திலிருந்து மிக விரைவாக நீ வெளியே வரப்போகிறாய். இருள் சூழ்ந்த உன் வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கப் போகிறது. வாழ்க்கையின் தனித்துவமே அதில் உள்ள யதார்த்தம்தான். வாழ்க்கையை எப்பொழுதும் யதார்த்தத்துடன் வாழு. நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படிதான் நடந்து கொள்வேன் என்ற தீர்க்கமான முடிவோடு எப்பொழுதுமே உன் பயணத்தை தொடராதே. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உன் பயணத்தையும் உன் வாழ்க்கையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். தென்றல் வந்து உன் வீட்டு வாசல் கதவை தட்டும் அந்த தருணத்தை நீ உணர்வாய். கண்மணியே, போகும் வழியில் உன்னை வாழ சொல்லவில்லை. ஒரு வழியை உனக்கு ஏற்றாற்போல் உன் வாழ்க்கைக்கு ஏற்பாற்போல் நீ தீர்மானம் செய்து கொள். அந்த வழியில் உன் வாழ்க்கை பயணத்தை தொடரு. அதற்கு நீ போகும் பாதையை மனதார உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்பொழுது உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். உன் வாழ்க்கையை சந்தோஷ பாதையில் அழைத்து செல்லவே உன் சாயப்பாவும் ஆசைப்படுகிறேன். இதை மனதில் வைத்துக்கொண்டு நிம்மதியாக செயல்படு. நம்பிக்கையோடு செயல்படு. விடாமுயற்சியுடன் செயல்படு. நிச்சயமாக ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்தே தீருவாய். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், பக்கபலமாக இருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? உன் வாழ்க்கை மாறும். நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கை அழகாக மாறும். நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே. உன் சாயப்பா உனக்கு துணையாக உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் மனதை திருப்திப்படுத்த, உன்னை ஆனந்தப்படுத்த, உன்னை சந்தோஷப்படுத்த இருக்கும் பொழுது வீணாக குழம்பாதே. எதற்கெடுத்தாலும் பயப்படாதே, தயங்காதே. எதையும் துணிந்து நின்று போராடு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் இருப்பேன். நீ வேதனைப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ அடுத்த நொடியே உன் கண்ணீரை துடைக்க உன் அப்பா வருவேன். நிச்சயமாக வருவேன். நீ வேண்டுவது, ஆசைப்படுவது, கேட்டது எல்லாம் சுலபமாக முடியும் என்பதை நீ என்னிடம் வேண்டிய உடனேயே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஏனோ நீதான் உணராமல், புரிந்து கொள்ளாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கப் போகிறது. அந்த நல்ல நாள் இதோ வந்துவிட்டது குழந்தையே.
சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. நீ சாயி அப்பாவின் பிள்ளைதானே? எதற்காக வருத்தப்படுகிறாய்? நம்பிக்கை இல்லாமல் தவிக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, அனைத்தும் உனக்கு வசமாகும். அப்பா, வயதுக்கு மீறிய சோதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னால் எப்படி புலம்பாமல், கண்ணீர் சிந்தாமல், வேதனைப்படாமல் இருக்க முடியும் என்று கேட்கிறாயா? கவலைப்படாதே என் குழந்தையே. நான் உன்னுடைய கடவுள், உன்னுடைய சாயி, உன்னுடைய தேவா. எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது நான் உன்னை எப்படி வாழ வைக்காமல் இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய்? நிச்சயமாக உன்னை நல்ல வழியில் வாழ வைப்பேன். சர்வ சுகத்தையும் கொடுத்து, அனைத்து பலத்தையும் கொடுத்து, சகல சௌபாக்கியத்தோடு உன்னை வாழ வைத்தே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய பிரமாணம்.